அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் டெஸ்ட்ல நம்ம நாலடியார் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நாலடியார் வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதெல்லாம் 11 கீழ்கணக்கு நூல் அப்படின்னா சங்க காலத்துக்கு பின்பு உருவாக்கப்பட்ட நூல் எல்லாமே வந்து 11 கீழ்கணக்கு நூல் வரும். இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து அறக்கருத்துக்களை வந்து வலியுறுத்தும். அறக்கருத்துக்களை வலியுறுத்தக்கூடியதுதான் இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 11 கீழ்கணக்கு நூலையும் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் வந்து நாலடியார். என்னோட ஒரே தொகை நூல். அதனால் தொகை நூல் அப்படின்னா 11 மேற்கணக்கு நூல்ல வந்து 8 தொகை 10 பாட்டு 2 பிரிவா இருக்கும். அதுல 8 தொகைன்றது எல்லாமே பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட தொகுக்கப்பட்டதுதான் அந்த 8 தொகையின் முடியும். 10 பாட்டு எல்லாமே வந்து தனித்தனி புலவர்களால் பாடப்பட்டது. அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூல் இருக்கக்கூடிய அந்த 18 நூல்கள்ல இந்த நாலடியார் மட்டும்தான் பல்வேறு முனிவர்களால் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டது. அதனாலதான் ஒரே தொகை நூல் 11 கீழ்கணக்கு தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல்னு சொல்லி இந்த நாலடியார சொல்றாங்க. அடுத்து இந்த நூல் வந்து எத்தனை பாடல்களை கொண்டது? 400 பாடல்களை கொண்டது. நான் அப்ப சொன்ன மாதிரி இந்த நாளைய வந்து அறக்கருத்துக்களை வலியுறுத்துகிறது. அதனாலதான் இந்த நூலை வந்து திருக்குறளுக்கு அடுத்து வச்சு பாடுறாங்க. குட்டி திருக்குறள்னு என்ன பண்றாங்க நூலை சொல்றாங்க. இந்த நாலடியாருக்கு வேறு என்ன பேர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாலடி 400 வேளாண் வேதம் என்ற சிறப்பு பேரும் இதற்கு ஒன்று. தமிழர்களின் வாழ்க்கையை பிரதிபலிப்பதால் இது வந்து வாழ்வியலை பிரதிபலிப்பது வந்து வேளாண் வேதம். முழுக்க தமிழருக்கு வந்து அந்த வேளாண் அடிப்படையில தொழில் இருந்திருக்கும். அதை பிரதிபலிப்பதால் இந்த நாலடியார் வந்து வேளாண் வேதம் சொல்றாங்க. சமண மொழி பலவரால் பாடிய தொகுப்பு ஆகும். அப்ப சொன்ன இல்லையா 11 கீழ்கணக்குல ஒரே தொகை நூல் தொகுக்கப்பட்ட நூல் வந்து எது? இந்த நாலடியார். அப்ப யார் சார் தொகுத்திருப்பார் அப்படின்னா பதுமனார். நாலடியார் தொகுத்தது யாரு? பதுமனார் என்ன இருப்பாங்க தொகுத்திருப்பாங்க. இந்த நாலடியாருக்கு வந்து உரை எழுதியவர்கள் யாரு? உரை எழுதியவர்கள் இந்த பதுமனார் தான். பிளஸ் இன்னொருத்தர் இருப்பாரு தருமர். சரி, 2 பேர் என்ன இருப்பாங்க இதுல கொடுத்துருக்க மாட்டேன், உங்க நோட் பண்ணி வச்சுங்க. சரி, உரை எழுதியவர்கள் யாரு? பதுமனார், தருமர். இந்த நாள் எதை பத்தி சொல்லுது பாத்தீங்கன்னா முழுக்க நிலையாமை பத்தி தான் சொல்லும். நிலையாமை எதுவுமே வந்து திருக்குறள் சொல்லுது பாரு. அதே மாதிரி நிலையாமை பத்தியும் துறவரத்தை பத்தி தான் அடிக்கடி பேசிட்டே இருக்கும். துறவரம் சரியா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதுல இந்த நாளியல்ல அறத்துப்பால்ல 13 அதிகாரங்களும், பொற்பால்ல 24 அதிகாரங்களும், காமத்துப்பால்ல 3 அதிகாரங்களும் பிரிவா என்ன பண்ணிருக்காங்க பிரிச்சிருக்காங்க. இது வெண்பாவால் ஆக்கப்பட்ட நூலாகும். அது என்ன சார் வெண்பா அப்படின்னா? வெண்பான்றது என்ன ஓசை? செப்பல் ஓசை. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வெண்பான்றது செப்பல் ஓசை. இருவர் உரையாடுவது போன்ற அமைக்கப்பட்ட நூல்னு சொல்லுவாங்க. வெண்பாண்டாது இருவர் உரையாடுவது போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த முழுக்க நாடு ஏற்பட்டிருக்கும் உரையாடுவது போல இருப்பதால் இது வெண்பாவால் ஆக்கப்பட்ட நூலாகும். இது நாலடியார் யாரை பத்தி சொல்லுதுன்னா சிற்றரசு முத்திரைகளை பத்தி சொல்லும். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிற்றரசரை பத்தி தான் இருக்கும் இந்த நாலடியார் வந்து பேசுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இந்த நாலடியாரை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம்னாலே யார சொல்லணும்? ஜி போப்பு தான். ஆங்கிலம்னாலே ஜி போப்பு தான் சொல்லணும். சரியா? சரி, இதான் ரொம்ப முக்கியமான ஏரியாக்கள். நாலடியார்ல இருந்து நம்ம இதுல கொடுத்த பாயிண்ட் தவிர எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அதை என்ன பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஒரு 11 கீழ்கணக்கு நூல்கள் 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை சொல்லுது. சமண மொழிகளால் பல பாடப்பட்ட தொகுப்பு நூல். ஒரே ஒரு தொகை நூல் தான். யார் தொகுத்திருப்பா? பதுமனார் தொகுத்திருப்பாரு. தொகுப்புக்கு யார் உரை எழுதியிருப்பாங்க? பதுமனாரும் தருமரும் உரை எழுதியிருப்பாங்க. எதை பத்தி சொல்லுது? நிலையாமை துறவரை பத்தி சொல்லுது. அதிகாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறத்துப்பால்ல 13, பொற்பால் 24, காமத்துப்பால்ல 3. இது வெண்பாவால் ஆக்கப்பட்ட வெண்பான்ற செப்பல் சொல்லுவாங்க. இருவர் உரையாடுவது போல இருப்பதால் இது வெண்பான்னு சொல்றாங்க. இது முத்திரைகளை பத்தி சொல்லும். முத்திரைகள் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் இதோட முக்கியமான மேற்கோள், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட மேற்கோள்கள். ஆளும் மேலும் பள்ளுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதி. இந்த 2ன்றது எதை சொல்லுது? திருக்குறளை சொல்லும். 4ன்றது எதை சொல்லும்? நாலடியார சொல்லும். அதனால இந்த பாடல இந்த 2 நூலை பொருத்தி இந்த பாடலை கொண்டு வந்திருப்பாங்க. பழகு தமிழ் சொல்லுரிமை 4 2 செல்வம் சகடாக்கள் போல வரும். கல்வி கரையில் கற்போர் நாட்கள். முழுக்க கல்வி பத்தினது படிக்குது. அதே மாதிரி 6வது புத்தகத்துல 8வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான பாடல் வரிகள். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கினியராயினும் ஈக்கால் துணையும் உதவாத நட்பெண்ணாம் செய்தானும் சென்று
புலல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் ஆணையர் தொடர்பு. தமிழ் இது என்ன சொல்லுவது, இதோட பொருள் என்ன? அதாவது நாய்க்கால் அளவுக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க, உதவி செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய உதவி நம்மளுக்கு பெருசா கிடைக்காது. ஆனா வாய்க்காலமா ரொம்ப தூரத்துல இருப்பாங்க, அவங்களோட உதவியினருக்கு நம்மளுக்கு தேவைப்படும், அவங்கள நம்ம மதிக்கின்ற மாதிரி இந்த பொருள் படும். அதே மாதிரி தமிழ் புக்ல கல்வி கரைகளை கற்போர் நாள் சில மெல்ல நினைக்கணும் பிணிப்பல தெல்லுதின் ஆராய்ந்தமுடைய கற்பவை நீரொழிய பாலுன் குறியும் தெரிந்து. இந்த கொஸ்டின் அடிக்கடி 2 வாட்டி கேட்ட கேள்வி. சரியா? இந்த மாதிரி பாடல் வரி கொடுத்து இந்த பாடல் வரி எந்த நூல் இடம்பெற்று கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நாலடியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வாரம் டெஸ்ட்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும், நல்லா படிச்சுக்கங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.